அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 11th இயல் 4ல பார்க்குறோம். ஓகேங்களா? அதில ஃபர்ஸ்ட்டு டாபிக் தமிழக கல்வி வரலாறு. நம்ம தமிழ்நாட்ல கல்வி எப்படி இருந்தது அப்படின்ற கான்செப்ட் தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு பார்ட் ஆஃப் பார்ட்ல என்ன குடுத்துருப்பாங்க அப்படின்னா, அ பிஃப் அ இந்தியா பிஃபோர் ஃப்ரீடம்க்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்றத இங்க குடுத்துருப்பாங்க. இதில ஃபர்ஸ்ட்டு பாருங்க, நம்ம என்ன பாயிண்ட் அது மட்டும் தான் பார்க்குறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் பார்க்குறோம். அதில ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன குடுத்துருப்பாங்க அப்படின்னா, மேலலாம் எல்லாம் சும்மா கதை மாரி தான் குடுத்துருப்பாங்க. இங்கேருந்து தான் நமக்கு பாயிண்ட் ஆட் ஆகும். பண்டை தமிழ் இலக்கிய நூலான தொல்காப்பியம் என்ன சொல்லுது அப்படின்னா, கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்பவர்களை நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓதர் பிரிவு அப்படின்னு சொல்றோம். இம்பார்ட்டன்ட். இது என்னோட புக்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ மார்க் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப்பா குடுத்துருக்கேன். ஏன்னா, நம்ம எல்லா பேஜும் போக போக என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மார்க் பண்ணது டெலீட் ஆகுற மாரி இருக்கு. ஸோ, அதனால அத வச்சு உங்களுக்கு பண்றேன். ஓகேங்களா? தொல்காப்பியம் அப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை நம்ம ஓதர் பிரிவு அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத குரூப் 2 கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கல்வி கற்பதன் மூலம் ஒருவருக்கு பெருமிதம், அதான் பெருமை உருவாகிறது அப்படின்ற பாயிண்ட் இங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப 2 பாயிண்ட் தொல்காப்பியம் சொல்லுது. ஓதர் பிரிவு அப்படின்னா, கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை ஓதர் பிரிவு அப்படின்னு சொல்லுவோம். கல்வி கற்பதன் மூலம் ஒருவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பெருமிதம் உருவாகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தொல்காப்பியமும் நன்னூலும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான இலக்கணங்களை சொல்லுது. ஒரு ஆசிரியர்னா இப்படிதான் இருக்கணும், மாணவர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவர்களுக்குரிய இலக்கணங்களை சொல்றது 2 நூல் சொல்லுது. தொல்காப்பியமும் சொல்லுது, நன்னூலும் சொல்லுது. ஓகேங்களா? இப்ப இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாம் பாயிண்ட் அதில தான் அந்த பேஜ்ல. மேல புறநானூறு கூறிய ஒரு பாடல் இருக்கும். உற்றுழி உதவியும் உறுபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? மீன்ஸ் ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் அப்போ திண்ணைப்பள்ளி அது மாதிரி தான் இருந்தது. ஆசிரியருக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கத்துக்கிட்டாங்க. அதை தொண்டு செய்து பொருள் கொடுத்தும் கற்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லுது. அதில் புறநானூறுல எந்த ஆத்தர் சொல்லியிருப்பார் அப்படின்னா, நெடுஞ்செழியன் சொல்லியிருப்பார். ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் சொல்லியிருப்பாரு. இப்போ பாட்டு லைன் பார்த்துக்க, உற்றுழு உதவியும் உறுபொருள் கொடுத்தும் பிச்சை நீ முனியாது கற்றல் நன்றே அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா, புறநானூறு நெடுஞ்செழியன் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அதுக்கடுத்து கீழே வந்துடும். சங்க காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் ஆட்சி மொழியாக, பயிற்று மொழியாக, அப்புறம் இலக்கண மொழியாக இருந்திருக்கு. இலக்கு மொழியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பார் அப்படின்னா, இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்க, ராச மாணிக்கனார் சொல்லியிருப்பாரு. யார் சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ராச மாணிக்கனார் சொல்லியிருப்பாங்க. இப்போ தமிழ் மொழியை ஆட்சி மொழியாகவும் சொல்லியிருப்பாங்க, கல்வி மொழியாகவும் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ஏனைய மொழிகளாக தமிழ் மொழிகள் இருந்தது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா, ராச மாணிக்கனார் இங்கே சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இந்த பேஜில் அதோட கண்டினியூட்டியாக நான் இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பாக்ஸில் பாருங்க, கல்வியின் சிறப்பு. இந்த கொஷினில் கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் கேட்ட ஒரு கொஷின். இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். துணையாய் வருவது தூய நற்கல்வி. துணையாய் வருவது தூய நற்கல்வி அப்படின்னு சொன்னது திருமந்திரம். கல்வி அழகே அழகு அப்படின்னு சொன்னது நாலடியார். இளமையில் கல் அப்படின்னா ஔவையார். துணையாய் வருவது தூய நற்கல்வினா திருமந்திரம். கல்வி அழகே அழகு அப்படின்னா நாலடியார். இளமையில் கல் அப்படின்னா ஔவையார். ஓகேங்களா? அடுத்த பேஜ்க்கு வந்துருங்க. ராசமாணிக்கனார் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கற்பித்தல் பணியை பார்த்தீங்க அப்படின்னா, என்னெல்லாம் பேர் சொல்லி அழைச்சிருக்காங்க அப்படின்னா, அரங்கூர் அவையம், சமணப்பள்ளி, பௌத்தப்பள்ளி. அந்த ஸ்கூலை பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரங்கூர் அவையம், சமணப்பள்ளி, பௌத்தப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பேர்கள் சொல்லி அழைச்சிருக்காங்க. அதை கற்பித்தல் பணியை ஸ்கூலில் நம்ம அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் ஆசிரியர்களை 3 வகையாக சொல்லியிருப்பாங்க. ஆசிரியர்களை 3 வகையாக இங்கே சொல்லியிருக்காங்க. அதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் டைப்பில் கணக்காயர். கணக்காயர்னா நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இலக்கியமும் கணக்கும் கற்பிப்பவர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கணக்காயர் அப்படின்னு சொல்லுவோம். இலக்கியம்னாலே அது எல்லாமே வந்துடும். எழுத்து, உரிச்சொல் எல்லாமே வந்துடும்.
இப்போ இலக்கியமும் கணக்கும் கற்பிப்போரை வந்து நம்ம கணக்காயர் அப்படின்னு சொல்கிறோம். ஆசிரியரை வந்து காமனாக ஆசிரியர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூவகை இலக்கணம் சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து 5 வகையாக இலக்கணம் பிரிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து மூவகை இலக்கணம் தான் இருந்திருக்கு. இப்போ மூவகை இலக்கணங்களையும் பேர் இலக்கியங்களையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறவர் தான் யார் அப்படின்னா ஆசிரியர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து குறவர். குறவர் அப்படின்னா சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்பவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குறவர். ஓகேங்களா. இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஆசிரியர் வந்து 3 வகை. கணக்காயர் அப்படின்னா இலக்கியமும் கணக்கும் கற்பிப்பவர். ஆசிரியர் அப்படின்னா மூவகை இலக்கணத்தையும் பேர் இலக்கியத்தையும் கற்பிப்பவர். இந்த 3ன்றது பதிலாக 5ன்னு கூட கொடுக்கலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தை வச்சு. குறவர் அப்படின்னா சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்பவர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கற்றல் ஆசிரியரை தான் 3 வகையாக பிரித்தாங்கன்னு பார்த்தா பள்ளிகளையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. காமனாக பள்ளிகள் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கலைகள் கல்வி போன்றவற்றை வந்து கற்பிக்கும் இடத்தை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பள்ளிகள் அப்படின்னு சொல்கிறோம். மன்றம் அப்படின்னா கற்ற வித்தைகளை அரங்கேற்றும் இடமாக திகழ்கிறது. நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அப்படின்னா இப்போ அதை வந்து போய் நம்ம எல்லாருக்கும் இப்போ டான்ஸே கற்றுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மன்றமாக போட்டு எல்லாருக்கும் முன்னாடி அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்றத அது வந்து நடனமாக ஆடி காமிக்கிறது தானே. அந்த கான்செப்டை வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. சான்றோர் அவை செயல்களை சீர்தூக்கி பார்க்கும் அவை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்றோர் அவை. ஓகேங்களா. இந்த பாயிண்ட் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்குங்க. இந்த லெசன் கொஞ்சம் பெரிய லெசன், ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லெசன். நெக்ஸ்ட்டு கல்வி கற்பிக்கும் இடங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நூல்கள் வந்து என்னென்ன சொல்லுது அப்படின்றது நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட். கல்வி கற்பிக்கும் இடங்களை வந்து பள்ளி அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய திருமொழி. பள்ளின்னு சொன்னது வந்து பெரிய திருமொழி. ஓதும் பள்ளி அப்படின்னு சொன்னது வந்து திவாகர நிகண்டு. ஓதும் பள்ளி அப்படின்னு சொன்னது திவாகர நிகண்டு. கல்லூரி அப்படின்னு சொன்னது வந்து சீவக சிந்தாமணி. கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதுவங்க வந்து யார் அப்படின்னா சீவக சிந்தாமணி. கல்லூரி நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முன்னாடி வந்து சங்க காலத்தில் வந்து சிந்தாமணி மட்டும் தானே அவங்க மட்டும் போயிட்டு படிச்சிருக்காங்க காலேஜ் வரைக்கும் போயிட்டு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நூல்களை வந்து என்னென்ன பேர் சொல்லி அழைச்சிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு இங்கே தெரியணும். இந்த கொஷின் வந்து அடிக்கடி கேட்ட ஒரு கொஷின். அது ஏட்டுக்கற்றைனா புத்தகங்கள். அதை வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏடுன்னு சொல்லலாம், சுவடி, பொத்தகம், பணுவல், நூல். இது நமக்கு தெரியாதது மட்டும் எதுன்னு பார்த்துக்குங்க. பொத்தகம் அப்படின்னா புத்தகத்தை தான் பொத்தகம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பணுவல் வந்து அடிக்கடி கேட்ட ஒரு கொஷின். ஓகேங்களா. அப்போ பணுவல்ன்றது இங்கே நம்மளுக்கு வந்து புக்கை தான் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த புத்தகம் வந்து எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு அப்படின்னா முன்மூன்றும் ஓலைக்கற்றையையும் 12 உட்பொருட்களையும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. 12 உட்பொருட்களையும் 3 ஓலைக்கற்றையும் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு பள்ளிகளாக வந்து சமண பௌத்த பள்ளிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம் ஆகிய 4ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமண மதத்தின் கொடைகளாக கருதப்பட்டது. மீன்ஸ் வந்து தலையாய அறங்களாக பார்த்துருக்காங்க. எதுன்னு பாருங்கள். கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமணமும் பௌத்த பள்ளிகளில் வந்து பள்ளி என்ற சொல்லுக்கு வந்து படுக்கை. சமண படுக்கை, பௌத்த படுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ படுக்கைன்றது இங்கே வந்து பள்ளியை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா. படுக்கையின் மீது மாணவர்கள் கற்றதுனால தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கல்விக்கூடம், பள்ளிக்கூடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த பள்ளின்ற டேர்ம் வந்து சமண காலத்துலேயும் இருக்குது, பௌத்த காலத்துலேயும் இருந்திருக்கு. ஸோ அதை வந்து அவங்க வந்து பள்ளின்ற ஒரு டேர்மை வந்து கொடையாக கருதியிருக்காங்க அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். இந்த சமண பள்ளியில் வந்து படிச்சிருக்காங்க அப்படின்றது கல்வெட்டு வந்து நம்மளுக்கு 2 கல்வெட்டு கிடச்சிருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி மலைக்கோட்டையும், நெக்ஸ்ட்டு வந்து தமிழகத்தின் புகழ்பெற்ற சமணக்குன்று நிறைய இடத்துல இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கழுகுமலை. ஓகேங்களா. இப்போ சமண பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு வந்து 2 கல்வெட்டு கிடச்சிருக்கு. ஒன்று வந்து திருச்சி மலைக்கோட்டையும், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கழுகுமலையும். 2 கல்வெட்டில் வந்து எந்த மாணவர்கள் படித்ததற்கான கல்வெட்டு அப்படின்னா சமண பள்ளிகள் இருந்ததற்கான ஒரு கல்வெட்டாக அங்கே வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்தவாசிலையும் கிடச்சிருக்கும். ஓகேங்களா. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வந்தவாசியில் வேடல்
வேடல்ன்ற ஊர்ல வந்து சமண பள்ளி இருந்ததாக இருக்கு. ஓகேங்களா? அங்க வந்து ஒரு பெண் சமண ஆசிரியர் வந்து 500 மாணவர்களுக்கு வந்து கல்வி கற்பித்ததா ஒரு வந்து அறிக்கை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இன்னொரு ஊர் வந்து பட்டினிகுரத்தி என்னும் ஒரு சமய பெண் வந்து விழாப்பாக்கத்தில் வந்து ஒரு ஸ்கூலையே நிறுவி அங்க வந்து டீச் பண்ண மாரி நம்மளுக்கு வந்து சான்று வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்தவாசி பக்கத்துல வேடல்ன்ற ஒரு ஊர்ல ஒரு ஆசிரியர், பெண் ஆசிரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 500 மாணவர்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்திருக்காங்க. அதே மாரி பட்டினிகுரத்தி அப்படின்றவங்க வந்து ஒரு சமண பெண் பள்ளியை நிறுவி அங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாடம் சொல்லிக் குடுத்திருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு இங்க வந்து 2 கான்செப்ட் குடுத்திருக்காங்க. ஸோ சமண பள்ளிகள் வந்து மேக்ஸிமம் வந்து பெண் பள்ளிகள் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து லேடி ஸ்டாஃப் வந்து அப்பவே இருந்திருக்காங்க. ஓகேங்களா? தமிழகத்தில் வந்து பரவலாக ஏற்றுக்கொண்டிருக்கும் வந்து பட்டி மண்டபம். அதுவும் வந்து துறையிலிருந்து தோன்றியது தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு மணிமேகலையில வந்து ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு பாட்டு லைனு. இந்த பாட்டு லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பட்டி மண்டபமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கல்வி கற்ற ஒரு கூடமா தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மணிமேகலை வந்து என்ன சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க. நூல் வந்து ஒட்டிய சமயத்து உருப்பொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின். இந்த பாங்கறிந்து ஏறுமின் அப்படின்றது பட்டி மண்டபத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எந்த நூல் அப்படின்னா மணிமேகலை என்ற நூல் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பௌத்த சமயத்து அந்த பௌத்த பள்ளிகளை வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்புரை ஆற்றியிருப்பாரு. அவர் யார் அப்படின்னா சீன பயணியான யுவாங் சுவராங். ஓகேங்களா? யுவாங் சுவாங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பௌத்த பல்கலைக்கழகத்தில் வந்து சிறப்புரை ஆற்றியிருப்பாரு. அந்த பாயிண்ட் வந்து நமக்கு சான்றா வந்து கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து குருகுல கல்வி வந்து சொல்லியிருப்பாங்க. குருகுல கல்வி அப்படின்னாலே வந்து நமக்கு தெரியும். ஒரு திண்ணையிலேயோ வந்து நம்ம குருவை பக்கத்திலேயே வச்சுட்டு மாணவர்கள் வந்து படிக்கிறது தான் வந்து குருகுல கல்வி அப்படின்னு படிச்சிருப்போம். அதில் என்ன இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியணும் அப்படின்னா, அவங்க என்னென்ன டீச்சிங் மெத்தட் இருந்தது அப்படின்னா, செய்து கற்றல். ஓகேங்களா? நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து இப்போ நம்ம செஞ்சு படிக்கிறோம் பாருங்கள். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் அதில் அந்த மெத்தட்ஸில் வந்து செய்து கற்றல். இந்த லேர்னிங் பை டூயிங் மெத்தட் சொல்லுவோம் பாருங்கள், அந்த மெத்தட். செய்து கற்றல், வாழ்ந்து கற்றல், எளிமையாக வாழ்தல் என்ற கான்செப்ட்லாம் எந்த இதில் வருது அப்படின்னா குருகுல கல்வியில் வருது அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். அப்போ குருகுல கல்வி வந்து செய்து கற்றல்ன்றப்போ நிறைய பேர் இல்லைன்ற மாதிரி ஆன்சர் பண்ணிடுவோம். ஆனால் வந்து குருகுல கல்வியில் செய்து கற்றல் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து திண்ணைப்பள்ளி கல்வி முறை. திண்ணைப்பள்ளி கல்வி முறை வந்து 19ஆம் நூற்றாண்டு இடைக்காலத்தில் வந்து வந்திருக்கும். இதுக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெற்றி பள்ளிகள். என்னோடய புக்கில் கரெக்டாக பிடிஎஃப் எடுக்கும்போது கிளியராக வரல. நீங்கள் உங்கள் புக்கில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கங்க. தெற்றி பள்ளிகள் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு இங்கே வந்திருக்கு. இந்த திண்ணைப்பள்ளிகளை வந்து ஆசிரியர்களை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கணக்காயர்கள். மேக்ஸிமம் வந்து கணக்காயர்கள் தான் நிறைய பேர் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஆங்கிலேயர்கள்லாம் வந்து நம்ம தமிழகத்தில் விளங்கிய திண்ணைப்பள்ளிகள், பாடசாலைகள், மக்தாஃபுகள், மதராசுகள் எல்லாத்தையும் சேர்ந்து நாட்டுக்கல்வி அப்படின்ட்டு அழைச்சிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், திண்ணைப்பள்ளி, பாடசாலைகள், மக்தாஃபுகள், மதராசுகள் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் என்ன சொல்லியிருக்காங்க ஆங்கிலேயர்கள் வந்து நாட்டுக்கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜில் ஒரு பாக்ஸ் வரும். அது ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு பாக்ஸ். ஸ்காட்லாந்து பாதிரியரான ரெவரெஸ்ட் பெல் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திண்ணைப்பள்ளியை பார்த்து வியந்து அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஸ்காட்லாந்தில் போயிட்டு நம்மளோட திண்ணைப்பள்ளியே வந்து அங்கே நிறுவியிருப்பார். அதுக்கு என்ன பேர் அவர் வச்சுருக்கார் பாருங்கள், மெட்ராஸ் காலேஜ் என்னும் பெயரில் வந்து நிறுவியிருக்காரு. அதுக்கு அனதர் நேம்லாம் சொல்லியிருக்காங்க. மெட்ராஸ் சிஸ்டம், பெல் சிஸ்டம், மானிட்டரி சிஸ்டம். நம்மளோட திண்ணைப்பள்ளியே பாருங்கள் புகழ்ந்து அவங்க நாட்டில் வச்சுருக்காரு. யார் அப்படின்னா ரெவரெஸ்ட் பெல் அப்படின்றவர். ஓகேங்களா? அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் இங்கே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். கண்டினியூட்டியாக நம்ம போனோம்னா சென்டென்ஸில் வந்து கரெக்டாக இருக்கும். திண்ணைப்பள்ளிகள் வந்து எப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கு அப்படின்னா அது காலப்போக்கில் முன்னாடியே வந்திருக்கு. ஆனால் வந்து அது சென்னை மாநகரத்தில் மட்டும் எவ்வளோ பள்ளிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். 12,498. இந்த நம்பரே வந்து ஒரு எக்ஸாமில் குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க.
இப்போ திண்ணை பள்ளிகள் வந்து சென்னை மாகாணத்துல எத்தனை பள்ளிகள் இருக்கு அப்படின்னா 12,498 பள்ளிகள் வந்து இருக்கு. ஓகேங்களா? இந்த திண்ணை பள்ளிகள் வந்து ஐரோப்பிய நாடுகளை விட கல்வி தரத்துல வந்து உயர்ந்ததா இருந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப திண்ணை பள்ளிகள் எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா இருந்திருக்கு அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் வந்து யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா, தாமஸ் மன்றோ அவரோட காலகட்டத்துல நடந்த ஆய்வுல வந்து சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆய்வு குறிப்பேடுல வந்து அவர் சொல்லியிருக்காரு. இப்ப சென்னை மாநகரத்துல திண்ணை பள்ளிகள் எத்தனை அப்படின்னா 12,498. இது வந்து ஐரோப்பிய நாட்டை விட கல்வி தரத்துல வந்து உயர்ந்திருக்கு. இது வந்து எந்த காலத்துல வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, தாமஸ் மன்றோ காலத்துல வந்து அந்த ஆய்வுல வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து உயர்நிலை கல்வி முறை. உயர்நிலை கல்வி முறைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, தனியா ஒரு மாணவருக்கு ஒரு புலவர்கிட்ட போய் கத்துக்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உயர்நிலை கல்வி முறை. அப்ப இங்க எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மீனாட்சி சுந்தரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருவாவடுதுறை ஆதீனத்தோட தலைமை புலவரா இருந்திருப்பாரு. அவர்கிட்ட வந்து உ.வே.சா மட்டும் போயிட்டு படிச்சிருப்பாரு. அதுதான் வந்து உயர்நிலை கல்வி முறை. உயர்நிலை கல்வி முறைனா தனியா ஒரு மாணவருக்குன்னு ஒரு புலவர்கிட்ட மட்டும் படிக்கிறது தான் என்னது உயர்நிலை கல்வி முறை. வசதியான ஆளுங்க, மன்னனோட குழந்தைகள்லாம் வந்து அது மாதிரி போயிட்டு படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஐரோப்பிய கல்வி முறை வருது. ஐரோப்பிய கல்வி முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1453ஆம் ஆண்டு தொடக்கத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிரிண்டிங் மிஷின் அதன் மூலியமா வந்து ஐரோப்பிய கல்வி முறை ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கும் அப்படின்ற கான்செப்ட் தான் இங்க வந்திருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜெர்மனி நாட்டுல வந்து ஜான் கூட்டன்பெர்க் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அச்சு இயந்திரத்த வந்து பெருக காரணமானவங்க வந்து யார் அப்படின்னா, ஜான் கூட்டன்பெர்க். அது மீன்ஸ் வந்து பிரிண்ட் அடிச்சுட்டா நெறைய பேர்கிட்ட என்ன பண்ணலாம், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து 1706ஆம் ஆண்டுல டச்சுக்காரர்களின் சமய பரப்புச் சங்கம் வந்து தமிழகத்தில் முதலாக கல்வி பாணியில் செயல்பட்டது. எந்த வருஷம்னு பார்த்துக்கங்க. கிபி 1706ஆம் ஆண்டுல டச்சுக்காரர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட கல்விய வந்து நம்மகிட்ட வந்து ஃபேமஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த கொஸ்டின், இந்த தரங்கம்பாடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ வந்து தமிழகத்தில் வந்து அச்சுக்கூடம் வந்து நிறுவப்பட்டது, எந்த இடம் அப்படின்னா தரங்கம்பாடியில தான் ஃபர்ஸ்ட்டு நிறுவியிருப்பாங்க. ஓகேங்களா? நிறுவி புத்தகங்களை வந்து அச்சடிச்சிருப்பாங்க. அப்புறம் இந்தியாவிலே முதலில் அச்சறிய மொழி, அந்த பிரிண்டிங் ஆனது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட தமிழ் மொழி தான் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. டச்சுக்காரர்கள் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து அறப்பள்ளிகளை வந்து நிறுவியிருப்பாங்க. ஓகேங்களா? டச்சுக்காரர்கள் நிறுவிய பள்ளிய வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அறப்பள்ளிகள் அப்படின்னு சொல்றோம். ப்ளஸ் அது கூட வந்து ஆசிரியர் பள்ளியும் வந்து அவங்க நிறுவியிருப்பாங்க. அறப்பள்ளிகள், ஆசிரியர் பள்ளிகள் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கணும். யார் அப்படின்னா டச்சுக்காரர்கள். ஓகேங்களா? இப்போ 1813ஆம் ஆண்டு லண்டன் பாராளுமன்றம் வந்து நம்ம இந்தியர் கல்விக்காக வந்து ₹1,00,000 கொடுத்தது. இந்த அமௌண்ட் கேட்டிருந்தாங்க. 1,00,000 2,00,000 அப்படின்றது. அப்போ 1,00,000 வந்து எப்பவே கொடுத்துருக்காங்க. 1813ல கொடுத்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்னைக்கு ரேட்டுக்கு இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10 கோடி 100 கோடிக்கு வந்து ஈக்குவலா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து கீழை தேசியவாதிகள், மேற்கத்திய தேசியவாதிகள் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? கீழை தேசியவாதிகள் அப்படின்னா தாய்நாட்டு இலக்கியங்களும், கீழை தேசம் நமக்கு கீழா இருக்கிற தேசங்களை பயிற்றுவிக்கும் மொழிகளை பத்தி படிக்கிறது வந்து கீழை தேசியவாதிகள். மேற்கத்தியவாதிகள் அப்படின்னு நன்றாக வளர்ந்த ஒரு நாட்டு மொழியின் மூலியமா கத்துக்கிறது வந்து அத மீன்ஸ் வந்து ஆங்கிலம் மூலியமா கத்துக்கிறது வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா மேற்கத்தியவாதிகள் அப்படின்ற மாதிரி நம்ம பாயிண்ட்ல வந்து படிப்போம். நெக்ஸ்ட் இங்க திருக்கடுகம் வந்து ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க. கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும். ஓகேங்களா? இந்த பாட் லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும், மூத்தோர் இல்லா அவைக்களமும் பாத்துண்ணும், தன்மையிலார் அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தில் இல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எந்த நூல் அப்படின்னா திருக்கடுகம். இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு லைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹென்றி ஆடம்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆசிரியரால் சர்வ வல்லமையும் பாதிப்பினை ஏற்படுத்த இயலும், அவரால் ஏற்பட போக்கும் நல்ல விளைவுகள் அவர்களாலே மதிப்பிட இயலாது அப்படின்னு சொன்னவர் வந்து ஹென்றி ஆடம்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ கல்வி முறையில் வந்து வேறுபாடுகளை வந்து 3 கமிஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த புக்கில். மெக்காலே கல்விக்குழு வந்து 1835. அது கூட எதுக்காக நிறுவப்பட்டது அப்படின்னா வேறுபாடுகளை தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட
ஒரு குழு. ஓகேங்களா. அப்புறம் 1856ல் சார்லஸ் சுட்டறிக்கை வந்து வந்திருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கல்வி நம்ம இப்போ இருக்கிற கல்வியோட தேர்வு முறை எல்லாமே வந்து அ இந்த கல்வி முறை தான் வந்திருக்கும். ஓகேங்களா. சார்லஸ் கூட்டறிக்கை மூலியமா தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹண்டர் கமிஷன். 1882ல வந்திருக்கிறது வந்து ஹண்டர் கமிஷன். இது வந்து புதிய பள்ளிகளை வந்து பிரைவேட் மூலியமா தொடங்கலாம் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்டர் கமிஷன். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீருடை தாய்மொழி மூலம் கற்றல் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்டர் கமிஷன். இந்த ஹண்டர் கமிஷனில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் பார்ட்டி வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்களா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இதில் இம்பார்ட்டன்ட் என்ன தெரியணும் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சுதந்திரமானதுக்கப்புறம் ஒரு கொள்கை எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் வந்து எந்த விதி அப்படின்னா 45 பிரிவின் கீழ் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ அது மாற்றிட்டாங்க. 45 பிரிவின் கீழ் வந்து 14 வயதுள்ள குழந்தைகள் அனைவரும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கற்கணும். ஃப்ரீயாக வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் பாலிசி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து 45 பிரிவின் கீழ் வந்து படிக்கணும். ஓகேங்களா. அதுதான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் வந்து ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க. டிபிஐ வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1826. 1826 வந்து டிபிஐ பொதுக்கல்வி வாரியம் வந்து 1826. மருத்துவக் கல்லூரிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1835. டிபிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1854. அந்த வுட்ஸ் அறிக்கை தான் வந்து டிபிஐ வந்து நிறுவனம்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கிண்டியில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி வந்து 1856. அது வந்து ஸ்கூல் ஆஃப் சர்வே வந்து எப்போவா அது இருந்ததோ அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். அது வந்து 1894. இடைநிலை கல்வி வாரியம் வந்து 1910. ஓகேங்களா. அப்புறம் 11 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது தேர்வு முறை வந்து 11ல் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அந்த பாக்ஸ் வந்து ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க.